ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது உயிரில் பூப்பறித்த தேவதைய கதையோட 7வது எபிசோட். கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க, ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி. அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. தீப்பொறி எழ இரு விழிகளும் தீக்குச்சி என என்னை உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. ஆருத்ரன் தன் ஆஃபீஸ் டென்ஷனை குறைத்து ரிலாக்ஸாக இருக்க தினமும் இரவில் சிறிது நேரம் பாடல்கள் கேட்பான். ஆனால் இன்றோ அவன் கேட்கும் பாடல்கள் வழியாகவும் அவன் மனதில் அவள் மெல்லிசையாக நுழைந்து அவன் இதயத்தின் துடிப்பையே அதிரவிட்டு ஆட்சி செய்துவிட்டாள் மகிழினி. அதில் அதிர்ந்தவன் தன் மனதை திசை மாற்ற தன்னை அலுவலக வேலையில் சிறிது நேரம் ஈடுபடுத்தி அதில் வெற்றியும் கண்டு தன் அறைக்கு உறங்க சென்றான். ஒரு மினி பங்களாவையே அந்த அறையில் அடக்கலாம். அந்த அளவிற்கு விசாலமான படுக்கை அறை. அந்த அறையின் உள்ளே இடப்புறமாக சென்றால் அவனுக்கான பிரத்யேகமான உடற்பயிற்சி கூடம் மற்றும் அந்த அறைக்கெனவே வடிவமைக்கப்பட்ட பால்கனி. அந்த பால்கனிக்கு அழகு சேர்க்கும் விதமாக ஒரு அழகிய ஊஞ்சல், அறையின் உள்ளே ஒரு மினி குளிர்சாதன பெட்டி என சகல வசதிகளும் நிறைந்திருந்தது. இரவின் நிலவொளி அறையின் இடது பக்க கண்ணாடி தடுப்பின் வழியே உள்நுழைந்து பார்க்கவே இன்னும் ரம்மியமாக இருந்தது. அறையில் நடுநாயகமாக வீற்றிருந்த கிங் சைஸ் பெட்டில் லேவண்டர் நிற வெல்வெட்டால் ஆன படுக்கை விரிப்பு விரித்திருக்க அதில் 6 அடி உயரமுள்ள ஆருத்ரன் வந்து விழவும் அந்த மெதுமெதுவான பஞ்சு பொதி அவனை தன் மடியில் ஏந்தி அவனை நித்திரைக்கு அழைத்து சென்றது. வெளியே மழை வருவதற்கான அறிவிப்பாக மின்னலும் இடையும் தண்டால் போட அறையின் உள்ளே ஏசியின் குளுமையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆருத்ரனின் கனவில் மின்னல் போல் பளிச்சென மின்னியது மகிழினியின் முகம். அவனை சுற்றி இருந்த இடம் காலை பொழுதின் தென்றல் காற்றில் அசைந்தாடும் பூக்களின் மனத்தால் நிறைந்திருக்க அப்பூக்களின் நடுவில் இருந்து ஆருத்ரனை நோக்கி தன் கொடி இடையை அசைத்து அடிமேல் அடி வைத்து அவனை நோக்கி வந்தாள் மகிழினி. மகிழினியின் வதனமோ காலை கதிரவனின் ஒளியால் பிரகாசிக்க ஆருத்ரனை வீழ்த்திய அவள் மான் விழிகளோ வைரம் போல மின்னியது. அவளோ அவனுக்கான பிரத்யேக புன்னகையை தன் செவ்விதழ்களில் ஏந்தியிருந்தாள். அவளது கார்குழல் கூந்தலோ நீர்வீழ்ச்சி போல அவள் முதுகில் தவழ்ந்து செல்ல ஆருத்ரனை நெருங்கி தன் பொற்கரங்களை அவனை நோக்கி நீட்டினாள். அவளின் மயக்கும் மந்திர விழிகளில் கட்டுண்டவன் தன் கைகளை அவள் கைகளோடு சேர்க்கையில் தன் நரம்புகளில் மின்சாரம் பாய்ந்தது போல அதிர்ந்தான் ஆருத்ரதேவ். அவள் செவ்விதழ் ஏதோ அவனிடம் கதை பேச அது என்னவென புரியாமல் தன் காதை அவள் இதழ் அருகில் கொண்டு செல்ல எதிர்பாராமல் அவள் செப்பு இதழ்கள் அவன் கன்னம் தீண்டியதில் அவன் இதயமோ தன் வேகத்தை அதிகப்படுத்த அந்த ஏசியிலும் டோபமைனின் வேலையால் அவனுக்கு உடல் வெப்பமாக திடுக்கிட்டு எழுந்தான். கண் விழித்தவன் சுற்றி முற்றி பார்க்க பூக்கள் இருந்த தோட்டத்தை காணவில்லை. அவனின் மான் விழியாலும் அங்கே இல்லை. மாறாக இரவில் பெய்த மழையின் மண்மனம் சூரிய கதிரோடு உள்நுழைந்து அவன் அறையில் நிறைந்து இன்றைய விடியலை உணர்த்த அப்போதுதான் இது கனவென்று அவன் உணர்ந்து கொண்டான். வாட்? அவ எப்படி என் கனவுல வந்தா? இப்படி இதுவரை எந்த கனவும் வந்ததில்லையே. எனக்கு என்னாச்சு? டே ஆருத்ரா, வாட் ஹேப்பன் மேன்? இது நீ இல்ல, இது சரியும் இல்லடா என அவன் மூளை அவனை எச்சரிக்க அதற்கு நேர்மாறாக அவன் மனமோ ஒருவித மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது. வழக்கம் போல அவன் மனதின் பேச்சை கேட்காமல் மூளை சொல்வதையே கேட்டான். அதன் வெளிப்பாடாக ஒரு நாள் தான் அவளை பார்த்திருக்கேன், அதுக்குள்ள என் கனவுல வர எவ்வளோ தைரியம் அவளுக்கு என இவன் அவளை கனவில் நினைத்ததற்கும் அவளையே திட்டினான் ஆருத்ரன். போததற்கு இது என் மனசா இல்ல அவ மனசான்னு தெரியல, அவளை பத்தியே ஏதோ ஒரு வகையில ஞாபகப்படுத்துது ச்ச என தன் மனதையும் சேர்த்தே திட்டினான். அதே கோவத்தோடு தன் பெட்டில் இருந்து எழுந்து நேராக குளியலறை சென்று தன் கோவத்தை தணிக்க ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்றான். அவன் படிக்கட்டு தேகத்தில் குளிர்ந்த நீர் இறங்கி ஓடி அவன் உடலை நனைத்தது. பிறகு தன் இடையில் பூந்துவாலையை கட்டிக்கொண்டு வெளியில் வந்து தன் அறையில் இருந்த வார்ட்ரோபில் இருந்து ஒயிட் டிஷர்ட்டும் சாண்டல் கலர் பிளேசரையும் அதற்கு மேட்சாக கார் சட்டையும் எடுத்து அணிந்துவிட்டு ஆளுயர கண்ணாடி முன் நின்று தன் கேசத்தை கைகளால் அழகாக வாரிவிட்டு மேஜையில் இருந்த உயரக நறுமண திரவியத்தை தன் மேனியில் தெளித்துவிட்டு பக்கத்தில் இருந்த விலையுயர்ந்த ரோலக்ஸ் வாட்சை கையில் அணிந்து கொண்டு தன் 6 அடி உயர அளவுக்கு நிமிர்ந்து
கண்ணாடியில் தன் வதனத்தை பார்த்து திருப்தி அடைந்தவனாக தன் அறையை விட்டு வெளியேறினான் ஆருத்ரன். கீழே ஹாலில் கிருஷ்ணன் வாக்கிங் சென்றுவிட்டு வந்து ஷோபாவில் அமர்ந்து தன் மனையாள் லக்ஷ்மி மணக்க மணக்க கொண்டு வரும் ஃபில்டர் காஃபிக்காக எதிர்பார்த்து காத்திருக்க, லக்ஷ்மியும் கணவனுக்காக காஃபியை எடுத்துக்கொண்டு வர, அந்நேரம் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த ஆருத்ரன் ட்ரேயில் இருந்த காஃபியை இவன் எடுத்துக்கொள்ள, அதில் கடுப்பான கிருஷ்ணனோ, டே காலையிலே என வெறுப்பெத்தனா உனக்கு பொழுது போகாதாடா என தன் புதல்வனை அதட்ட, ஆருத்ரனோ, எக்ஸாக்ட்லி டாடி, என் மார்னிங் உங்க கூட இப்படி சின்னதா விளையாடினாதான் சூப்பரா இருக்கும் என கிண்டல் செய்ய, இருக்குண்டா இருக்கும் மகனே, எனக்கும் ஒரு காலம் வருண்டா, அப்ப வச்சு செய்யறேன் உன்ன என அவனை கிருஷ்ணன் வெறுப்பேற்ற, அப்பா போதும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா, எங்க உங்ககிட்ட வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல, போய் கிளம்புங்க முதல்ல. தேவுக்கண்ணா, நீயும் வேகமா ஆஃபீஸ்க்கு ஓடாம வந்து சாப்பிட்டு போவா என அவனையும் அழைத்துவிட்டு அவர்கள் அன்பு சண்டையை தற்போதைக்கு நிறுத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் லக்ஷ்மி. தன் அப்பாவை பார்த்து கண்ணடித்து மேலும் அவரை காண்டாக்கிவிட்டு தன் அம்மாவை பின்தொடர்ந்து டைனிங் ஹால் நோக்கி சென்றான் ஆருத்ரன். போடா படவா என சிரித்துவிட்டு லக்ஷ்மி சொன்னபடி தயாராக தன் அறைக்கு சென்றார் கிருஷ்ணன். இங்கே டைனிங் டேபிளில் தன் மகனுக்கு பிடித்த உணவாக சமைத்து அதை அவனுக்கு லக்ஷ்மி பரிமாறிக்கொண்டிருக்க, அப்போது கிருஷ்ணன் அறையில் இருந்து லக்ஷ்மியை அழைக்க, மா இதெல்லாம் டூ மச், ஒரு வயசு பையன் இருக்கும்போது நீங்க இப்படி ரொமான்ஸ் பண்ணலாமா, டூ பேட் மம்மி என லக்ஷ்மியையும் ஆருத்ரன் கலாய்க்க, எங்களை பார்த்து ஏண்டா பொறாமப்படுற, வேணும்னா நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வந்து உன் பொண்டாட்டிய இப்படி கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணடா கண்ணா என அவனிடம் லக்ஷ்மி சொல்ல, ஆரம்பிச்சிட்டிங்களாமா, போதும் என கிண்டல் அடிச்சது, போய் என் அப்பா கூப்பிட்டதுக்கு என்னன்னு பாருங்க, நான் ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறேன் என அங்கிருந்து தன் அலுவலக அறைக்கு சென்றான் ஆருத்ரன். டேய், நான் எப்படா கிண்டல் பண்ணேன், உண்மையை சொன்னா எஸ்கேப் ஆயிடுவான் என அவனை திட்டிக் கொண்டே தன் அறைக்கு சென்றார் லக்ஷ்மி. ஏங்க எதுக்கு கூப்பிட்டீங்க, உங்களை ரெடியாக சொன்னா இன்னும் கிளம்பாம என்ன பண்றீங்க என உள்ளே நுழைந்ததும் லக்ஷ்மி கேட்க, இல்லம்மா நம்ம கோவிலுக்கு போறோம்ல, அதான் நீ எந்த புடவை கட்ட போறியோ அதுக்கு மேட்சா ட்ரெஸ் போடலாம்னு உன்னை கேட்க கூப்பிட்டேன் என கிருஷ்ணன் சொல்ல, என்னங்க இது சின்ன பசங்க மாதிரி பண்றீங்க என வெளியே சொன்னாலும் உள்ளே சிரித்து கொண்டே தன் புடவைக்கு ஏற்ற நிறத்தில் கிருஷ்ணனுக்கு உடையை தேர்வு செய்து எடுத்து கட்டிலில் வைத்தார் லக்ஷ்மி. இதுல என்ன லட்சுமா, சின்னவங்க பெரியவங்க, என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் உடுத்துற உடையில கூட வேறுபாடு இல்லாம நானும் நீயும் எல்லாத்துலேயும் ஒற்றுமையா இருக்கணும் என கிருஷ்ணன் காதலாக சொல்ல, லக்ஷ்மியின் முகம் அந்தி வானமாய் மகிழ்ச்சியில் சிவந்தது. கல்யாணம் செய்த நாளில் இருந்து இப்போது வரை தன் கணவனின் அன்பு பெருகி மட்டுமே செல்வதை நினைத்து அவருக்கு பெருமையாய் தன்னவனின் அன்பால் கர்வமாய் இருந்தது. இதைவிட ஒரு பெண்ணுக்கு திருமண வாழ்வில் வேறென்ன வேண்டும்? தன்னை புரிந்து தனக்காக தன் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்யும் கணவன், எங்கேயும் மனைவியை விட்டு கொடுக்காத பண்பு, மனைவியின் மனம் வாடாமல் பார்த்து கொள்வது, இது எல்லாம் சேர்ந்த உருவத்தில் கிருஷ்ணன் லக்ஷ்மியை தன் காதலால் தாங்கினார். லக்ஷ்மியின் காதலும் நேசமும் கிருஷ்ணன் மீது அதற்கு ஈடாகவே இருந்தது. மனைவி அமைவது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கணவன் அமைவதும் வரம்தான். பிறகு இவர்கள் இருவரும் தயாராகி வெளியே வந்து நேராக பூஜை அறைக்கு சென்றனர். லக்ஷ்மி அங்கிருந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினார். எப்போதும் போல கிருஷ்ணன் அங்கிருந்த குங்கும சிமிழில் இருந்து குங்குமத்தை எடுத்து லக்ஷ்மியின் தாலியிலும் நெற்றி வகட்டிலும் உள்ளன்போடு வைத்துவிட்டார். பின் இருவரும் சாப்பிட சென்றனர். இதற்கிடையில் அலுவலக அறைக்கு ஃபைலை எடுக்க சென்ற ஆருத்ரனுக்கு வருண் ஃபோன் செய்து மால் ஓப்பனிங்கிற்கான சில தேதிகளை கூறி தேர்ந்தெடுக்க சொல்ல, ஆருத்ரனோ, டேய் நீ சொன்ன 4 டேட்ஸில் கம்மிங் சண்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போதான் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் வர ஈஸியாக இருக்கும். ஸோ சண்டே டேட்டை நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு, நான் இன்னும் 1 ஹவரில் கம்பெனிக்கு வந்துடுவேன் என கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தான். ஆருத்ரன் ஃபோன் பேசிவிட்டு வெளியே வரவும் அவனின் பெற்றோர்களும் சாப்பிட்டு விட்டு கோயில் செல்ல ஆயத்தமாகி ஆருத்ரனிடம் சொல்லிவிட்டு செல்ல ஹாலில் காத்திருந்தனர். ஆருத்ரனோ, பாரா ட்ரெஸ் மேட்சுக்கு மேட்சா, கலக்குறீங்க போங்க என சொல்லிக்கொண்டே அவர்கள் அருகில் வந்தான். கிருஷ்ணனோ, மகனே ஏதாச்சும் வம்பிழுத்த அப்புறம் உன்னையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் பார்த்துக்க என அதட்ட, ஆருத்ரனோ, ஹச்சோ என்ன ஆளை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன்
இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க என சொல்ல, என்ன இருக்குன்னா என்ன விஷயம் என லக்ஷ்மி கேட்க, அதுமா நாம புதுசாக மால் கட்டிட்டு இருந்தோம்ல, அதோட வேலையெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் கூப்பிட்டு சின்னதாக ஒரு இனாக்ரேஷன் மாதிரி வைக்கலான்னு இருக்கேம்மா என சொல்ல, கிருஷ்ணனும் சூப்பர் ஐடியாப்பா, இதில் மற்ற பிராண்டோட ஓனர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் மீட் பண்ணுறது நமக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கும் உதவியாக இருக்கும் என பாராட்ட, ஆருத்ரனும் எஸ் டாடி அதே தான், அவங்கள வச்சு நம்ம நியூ பிராண்ட்ஸோட லீசிங் அக்ரிமெண்ட்ஸ் வாங்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லா மேஜர் பிராண்ட்ஸோட லீஸும் வாங்கியாச்சு. இன்னும் சில ஃபுட் கோர்ட்ஸ்க்கு சம் ரெஸ்டாரண்ட்டோட பேசணும். மற்ற எல்லாம் ஆல் டன்பா. மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் எல்லாம் பக்கா தானே என கிருஷ்ணன் கேட்க, எஸ் பக்கா டாடி. இப்போதைக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா சம் செலிபிரிட்டி மட்டும் இன்வைட் பண்ணி நம்ம மாலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு தென் ஃபியூ டேஸில் மாலை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அலோவ் பண்ணிடலாம். மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு சில மாதங்களுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ண நிறைய கிவ் அவேஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு டாடி. சூப்பர் தேவ், யூ டிட் அ ஆசம் ஜாப் மை மேன் என கிருஷ்ணன் பாராட்ட, நல்லதுப்பா, எந்த நாளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க என லக்ஷ்மி கேட்க, வர சண்டேமா. ஸோ நீங்களும் நம்ம ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதுனா முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிடுங்கம்மா. சரி கண்ணா, அப்படியே உன்னோட பாட்டிக்கிட்ட சொல்கிறேன், அவங்களையும் இதை வச்சாவது இங்கே வர வைப்போம். இல்லைனா கிராமத்தை விட்டு அவங்கள அசைக்கவே முடியாது, சொல்லி பார்க்குறேன். ஓகேம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க கோவிலுக்கு என சொல்லிவிட்டு ஆருத்ரன் அங்கிருந்து சென்றான். கிருஷ்ணனும், லக்ஷ்மா அம்மா எப்படியும் இப்போ வரமாட்டாங்க, உனக்கே தெரியும், அவங்க தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களே, ஆருத்ரன் கல்யாண பேச்சு முடிவானதான் வருவேன்னு. ஆமாங்க, இருந்தாலும் எதுக்கும் சொல்லி பார்க்குறேன், அவங்களும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. சரி, இப்போ நாம கோவிலுக்கு கிளம்புவோம், அங்கே போய் உங்கள் மருமகளை பார்க்க வேணாமா. கிருஷ்ணனும், உத்தரவு லட்சுமா, போலாம் என கூற அவர்கள் இருவரும் மகிழினியை காண ஆவலோடு கோவிலுக்கு கிளம்பினர். இவர்கள் ஆசைப்பட்டது போல் மகிழினியே மருமகளாக வருவாளா? இவர்கள் காதல் இவ்வாறு இருக்க ஆருத்ரன் மகிழினியை இது போன்ற தீரா காதலோடு நேசிப்பானா, இல்லை அவனின் காதல் அவளை சுட்டெரிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஹலோ மக்களே, கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வர புதன்கிழமை அன்னைக்கு வரும். தேங்க்யூ.